ஹலோ ஃபோக்ஸ், இன்னைக்கு நாம யாரை பத்தி பார்க்க போறோம்னா இந்தியாவுல நிறைய இளைஞர்களோட மாணவர்களோட ரோல் மாடலே இவர் தான். இந்தியாவோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் இளைஞர்கள் தான் சொன்னார். எஸ், த மிசைல் மேன் ஆஃப் இந்தியா ஏபிஜே அப்துல் கலாம். வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியம் வேண்டும், சிறு லட்சியம் குற்றமாகும். உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. நாட்டோட பிரசிடென்டா இருந்தும் சரி, ஒரு ஏரோஸ்பேஸ் சயின்டிஸ்டா இருந்தும் சரி, இந்த ரெண்டுலையும் ஒரு கிரேட் லீடரா இருந்து நாட்டை வளர்ச்சி பாதையில கொண்டு போன அப்துல் கலாம் சார் அவர் கொடுத்த இன்டர்வியூ ஸ்பீச்சஸ்ல இருந்து எதிர்கால இளைஞர்களுக்காக விட்டுட்டு போன அப்துல் கலாம்ஸ் 9 ரூல்ஸ் ஃபார் சக்சஸ் என்னன்றது வார்த்தை இந்த வீடியோ இருக்க போகுது. அவரோட தமிழ் ஸ்பீச்சஸ் அண்ட் இன்டர்வியூஸை நீங்க நிறைய இடங்களை பார்த்திருப்பீங்க. சோ அது இல்லாம இங்கிலீஷ்ல இருக்கிற ஸ்பீச்சஸ்ல இருந்து நான் எடுத்துக்கிட்ட ரூல்ஸை முடிஞ்ச அளவு தமிழ்ல சொல்ல ட்ரை பண்றேன். என்னோட டிஸ்க்ளைமர் என்னன்னா, நான் எக்ஸ்பிளைன் பண்ண போற ரூல்ஸ் எல்லாமே நான் யோசிச்சு சொல்றது கிடையாது. அவர் என்ன சொன்னாரோ அதை முடிஞ்ச அளவு தமிழ்ல ஆர்கனைஸ்டா சொல்ல முயற்சிக்கிறேன். என்ன ஒவ்வொரு ரூல் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமாவும் அவர் ரியலா பேசின ஸ்பீச் இல்ல இன்டர்வியூவோட வீடியோ போட்டேன். சோ அதை உங்களால கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோல அப்துல் கலாம் சொன்ன எந்த கருத்து உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சோ அதை கமெண்ட்ல சொல்லி கோட் பண்ணுங்க. சோ அது கமெண்ட் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ரூல் என்னதுன்னா, லேர்ன் ஹவு டு ஹேண்டில் ஃபெயிலியர். அவர் சொல்றாரு, நாம சக்சஸை மட்டும் இல்ல ஃபெயிலியர் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு சொல்றாரு. குறிப்பா நாம ஒரு டீமை இல்ல ஒரு கூட்டத்தை வழி நடத்துற ஒரு லீடரா இருக்கிறப்போ. ஏன்னா நீங்க எந்த ஒரு டாஸ்க் செஞ்சாலும் அதுல கண்டிப்பா ப்ராப்ளம்ஸ் வந்தே தீரும். அதை நீங்க தாண்டி வந்துதான் ஆகணும். அந்த ப்ராப்ளமே ஒரு தனி மனிதனோட இல்ல ப்ராஜெக்ட் சீஃபோட கேப்டனா ஆகக்கூடாது. ப்ராஜெக்ட் சீஃப் தான் அந்த ப்ராப்ளம்கான கேப்டனா இருந்து அந்த ப்ராப்ளத்தை தோக்கடிச்சு வெற்றி. We should know not only how to handle the success, how to handle the failures. Particularly you are in the management environment. I want the young people to understand how to manage the failure. Because any task you do, you have to come across problem. Problem should not become the captain of the individual or the project chief, and the project chief should become the captain of the problems and defeat the problem and succeed. ரெண்டாவது நம்ம பார்க்க போற ரூல், be a great leader. அதாவது ஒரு சிறந்த லீடர் எப்படி இருக்கணும்னு சொல்றதுக்காக ஒரு இன்சிடென்ட் அவர் எக்ஸாம்பிளா சொல்றாரு. 1979ல SLV-3 சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிளை லான்ச் பண்றதுக்கு அப்துல் கலாம் சார் தான் ப்ராஜெக்ட் அண்ட் மிஷன் டைரக்டரா இருக்காரு. அவரோட மிஷன் என்னதுன்னா, சேட்டலைட்டை ஆர்பிட்ல கொண்டு போய் நிறுத்துறது. ஆயிரக்கணக்கான பேர் கிட்டத்தட்ட 10 வருடத்துக்கு மேல அதுல ஒர்க் பண்ணிருக்காங்க. சோ லான்ச் பண்ற நாள் வருகிறது. அவர் கண்ட்ரோல் ரூமுக்கு போறாரு. லான்ச் கவுண்டிங் போய்கிட்டே இருக்குது. திடீர்னு கம்ப்யூட்டர் லான்ச் பண்றதை ஸ்டாப் பண்ண சொல்லுது. சோ இவர் தான் மிஷன் டைரக்டர்னால இப்ப இவர் தான் டிசிஷனும் எடுக்கணும். எல்லாமே உள்ள இருக்கு. அவருக்கு பின்னாடி 6 எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அப்ப கம்ப்யூட்டர் டேட்டா காமிக்குது. ப்ராப்ளம் என்னன்னா, ராக்கெட் கண்ட்ரோல் சிஸ்டம்ல லீக்கேஜ் ஒன்னு இருக்கு. கண்ட்ரோல் சிஸ்டம் தான் ராக்கெட்டை தேவையான உயரத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும். சோ அவர் இமீடியட்டா முடிவு எடுக்கிறாரு, ஒரு பிரச்சனையும் இல்ல, நம்ம கிட்ட போதுமான ஃபியூல் அண்ட் ஆக்சிடைடு இருக்கு. சோ நாம தாராளமா முன்னெடுத்து போகலாம்னு ராக்கெட்டை லான்ச் பண்ண சொல்றாரு. சோ அவங்க கம்ப்யூட்டரை பைபாஸ் பண்ணி லான்ச் பண்றாங்க. இது 4 ஸ்டேஜ் ராக்கெட். சோ ராக்கெட் லான்ச் ஆகி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சக்சஸ்ஃபுல்லா நடக்குது. பட் செகண்ட் ஸ்டேஜ்ல அது தப்பா போக ஆரம்பிக்குது. ராக்கெட் அப்படியே சுத்தி சேட்டலைட் ஆர்பிட்ல நிப்பாடுறதுக்கு பதிலா பே ஆஃப் பெங்கால் கொண்டு போய் விட்டுருச்சு. சோ இது ஒரு ஃபெயிலியர். வாழ்க்கையில முதல் தடவை அவரு ஃபெயிலியர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு. சோ எப்படி இந்த ஃபெயிலியரை மேனேஜ் பண்றது? அப்பதான் ஒரு கிரேட் லீடர் சதீஷ் தவான் அவர்கிட்ட போய், அப்ப அப்துல் கலாம் பல மாசம் ஒர்க் பண்ண டயர்ல தூங்கிட்டு இருக்காரு. அப்ப அவரை எழுப்பி, வாங்க போய் பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கலாம்னு கூப்பிடுறாரு. நேஷனல் பிரஸ், இன்டர்நேஷனல் பிரஸ்ன்னு எல்லாருமே வந்திருக்காங்க. அவரு ரொம்பவும் பயப்படுறாரு. ஏன்னா அங்க அவரு தான் குற்றவாளியா இருப்பாரு. அவரு தான் அந்த டிசிஷனை எடுத்தது. ஆனா சதீஷ் தவான் இஸ்ரோவோட சேர்மன் பிரஸுக்கு என்ன சொன்னார்னா, டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாமினை தோல்வி அடைஞ்சிருக்கும். எது நடந்தாலும் நான் என்னோட டெக்னாலஜிஸ்ட், சயின்டிஸ்ட், ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் என்னால முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுவேன். சோ அவங்க அடுத்த வருடம் கண்டிப்பா சக்சீட் ஆவாங்க. இப்படி அவரு எல்லா பொறுப்பையும் அவர் மேல எடுத்து போட்டுக்கிட்டாரு. அவருக்கு அவரோட டீம் மேல நம்பிக்கை இருந்துச்சு. சோ அவர் உறுதியா சொன்னாரு, நாம அடுத்த வருடம் சக்சஸ்ஃபுல்லா ராக்கெட் லான்ச் பண்ணுவோம்னு. அடுத்த வருடம் ஜூலை 18, 1980 சொன்ன மாதிரியே ராக்கெட் சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணப்படுது. அப்போ சதீஷ் தவான் அப்துல் கலாம் கிட்ட சொல்றாரு, இப்போ நீங்க போய் பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுங்கன்னு சொல்றாரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
செகண்ட் ஒரு ஃபெயிலியர் நடந்தப்போ சதீஷ் தவான் ஒரு லீடரா அதை எடுத்து தன் மேல போட்டுக்கிட்டாரு. பட் சக்சஸ் வர்றப்போ அதை அவரோட டீம் கிட்ட விட்டுட்டாரு. இதுதான் ஒரு கிரேட் லீடரோட பண்புன்னு அவர் சொல்றாரு. ஏன்னா அவருக்கு சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் இந்த ரெண்டையுமே மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கு. நாம எதை பண்ணாலுமே அதுல வெற்றி தோல்வி இந்த ரெண்டுல ஒண்ணு வந்தே தீரும். சோ ஒரு லீடரா நீங்க இந்த ரெண்டையுமே மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றாரு. 1979 SLV-3 satellite launch vehicle. I was the project director, mission director. My mission is to put the satellite in the orbit. Thousands of people worked nearly 10 years. I reached the Sriharikota and it's in the launch pad. Countdown was going on. T-minus 4 minutes, T-minus 5 minutes, T-minus 40 seconds. Computer put a hold. Don't launch it. Computer says don't launch it. I am the mission director. I have to take decision. Everything is on. Behind me there are 6 experts. They saw data computer database coming in and screen, and they see the pictures in the screen. They said there's a problem. The problem is there's a leakage in a system, in the control system. But immediately they calculate no problem. We have got sufficient fuel and oxidation for control system is controls the rocket to the required attitude, and we can go ahead. Now, of course, my experts view. But I took the decision. Problem is mine. Finally, I took a decision. I bypassed the computer. I launched the system. This fellow went. First stage worked is a 4-stage rocket, and second stage got mad. It went to spin. Instead of putting the satellite in the orbit, it put in the Bay of Bengal. 1979. It was a failure. It was a first time I experienced my failure. How do you manage the failure? Success I can manage. So at that time, a great man, a great leader, also Satish Dhawan, he comes to me, I am very tired working nearly for months. He wakes me up, come, let us go for a press conference. Press is meeting there, like this number of people, world press, with photos, this and that, all the gadgets they are there. I was really frightened, I will be the culprit. Because I am the project director, mission director. What Satish Dhawan said, chairman, Indian Space Research Organization said, dear friends, we have failed today. I have to give all the success, all the failure. I want to support my technologists and scientists and staff so that next year they succeed. So he took the whole blame himself. And then, like that, lot of criticism. He received the criticism. He assured them in a year we will succeed with our team. It's a very good team. Next year, here only interesting happened. Next year, July 18th, 1980, when he succeeded, Professor Dhawan said, you go and conduct the press conference. Do you follow what this means? It means when the failure occurred, the leader took it up. When the success came, he gives to his team. That's the first. This is what I learned. That is how to manage the failure. How to manage a failure. 1980, I learned it stands always. மூணாவதா நாம பார்க்க போற ரூல் ஃபைட் டு பி யூ. அதாவது நீங்களா இருக்கிறதுக்கு ஃபைட் பண்ணுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு இளைஞனும் தனித்துவமா இருக்கணும். ஏன்னா அந்த தனித்துவமே நீங்க தான். ஆனா உங்களை சுத்தி இருக்கிற இந்த உலகம் டே அண்ட் நைட்டா அதால முடிஞ்ச அளவு உங்களை எல்லார் மாதிரியும் ஆக்க முயற்சிக்கும். இப்போ உங்க கேள்வி என்னன்னா, நீங்களா இருக்கணுமா இல்ல எல்லார் மாதிரியும் இருக்கணுமான்றதான். நாம எல்லார் மாதிரியும் இருக்கிறது ரொம்ப ஈஸியான ஒண்ணு. நீங்க அதுக்கு ஒன்னும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா சேலஞ்சிங்கான விஷயம் என்னதுன்னா, நீங்களா இருக்கிறது. அதுக்கு நீங்க கடினமான போர்ல போராடணும். நீங்களாகிற வரைக்கும் அந்த கடினமான போர்ல போராட்டத்தை என்னைக்கு நிறுத்தவே கூடாது. இந்த போர்ல உங்ககிட்ட 4 ஆயுதம் கட்டாயம் இருக்கணும். முதலாவது ஆயுதம் உங்களோட கோலை நீங்க தெளிவா செட் பண்ணணும். 2வது ஆயுதம் தொடர்ந்து அறிவை பெற்றுக்கொள்றது. 3வது ஆயுதம் விருப்பத்தோட ஹார்ட் ஒர்க் பண்றது. 4வது ஆயுதம் விடாமுயற்சி. இந்த 4 ஆயுதமும் உங்ககிட்ட இருந்தா கண்டிப்பா நீங்க உங்களோட தனித்துவமான நீங்களா ஆகுவீங்க. அதோட சேர்த்து லைஃப்ல சக்சஸும் ஆவீங்க. I learned. What did I learn from the youth of 11 million people? I learned every youth wants to be unique. That is you. But the world around you is doing its best day and night to make you just everybody else. Now the question is whether you want to be you or everybody else. You want to be you, not everybody else. Now if the question being like everybody else is convenient at the first glance but not satisfying in the long vision. The challenge therefore, my young friends, is that you have to fight the hardest battle which any human being can ever imagine to fight, and never stop fighting until you arrive at your destined place. That is the unique you. To get the unique you, it's a big battle. The battle means you don't need to take a gun. The battle means you have to have 4 unique things.
4 unique tools you must have in that battle. One is you have to set the goal. The second one is acquire the knowledge continuously. And third one, it's a hard work with the devotion. And fourth is perseverance. These are the tools you have to, for the battle you have to wage. For that, if you have these 4 tools, definitely you will become a unique you. நாலாவது நம்ம பார்க்க போற ரூல் பிரேக் த்ரூ லிமிடேஷன்ஸ். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, வரலாறு நிரூபித்திருக்கு யார் இம்பாசிபிளான விஷயங்களை இமேஜின் பண்றாங்களோ அவங்க தான் எல்லா மனித எல்லைகளையும் உடைச்சிருக்காங்கன்னு. மனிதன் தன்னோட முயற்சிகளை மேற்கொள்ற எல்லா துறைகளையும், அது சயின்ஸா இருக்கட்டும், மெடிசினா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ், ஆர்ட், டெக்னாலஜி, இப்படி எதுவா வேணா இருக்கட்டும், அந்த துறைகள்ல பெருசா சாதிச்சவங்க எல்லாருமே இம்பாசிபிளான விஷயங்களை இமேஜின் பண்ணவங்க தான். அவங்க அவங்களோட இமேஜினேஷனோட எல்லைகளை உடைச்சதுனால தான் இந்த உலகத்தை மாத்திருக்காங்க. இத வரலாறு நமக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கு. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நியூட்டன் தலையில ஆப்பிள் விழுந்தது. அப்படி அவர் தலையில ஆப்பிள் விழுந்தப்போ ஆப்பிள் காத்துக்கு தான் மரத்துல இருந்து விழுந்திருக்குன்னு இமேஜின் பண்ணிட்டு விழுந்த ஆப்பிளை தின்னுட்டு சும்மா இருந்திருக்கலாம். ஆனா அவரு அவரோட இமேஜினேஷன் உடைச்சிட்டு யோசிச்சாரு, காத்தடிச்சதால ஆப்பிள் மரத்தை விட்டு நீங்கினது சரி, ஆனா அது ஏன் கீழே விழுகுது? இப்படி அவரு அவரோட இமேஜினேஷனை உடைச்சிட்டு யோசிச்சாரு. அதுக்கப்புறமா தான் யாரும் நினைச்சு கூட பார்க்காத, கண்ணால கூட பார்க்க முடியாத புவியீர்ப்பு சக்தின்ற ஒண்ணு இருக்குன்றத ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு. இதைத்தான் மனித எல்லைகளை உடைக்கிறதுன்னு அப்துல் கலாம் சார் சொல்றாரு. History has proven that those who dare to imagine the impossible are the ones who break all the human limitations. In every field of human endeavor, whether science, medicine, sports, arts or technology, the names of the people who imagine the impossible are engraved in our history. By breaking their limits of their imagination, they change the world. You take C.V. Raman, you take Newton, you take Einstein, you take Chandrasekhar. By breaking the limits of their imagination, they change the world. ஐந்தாவதா நாம பார்க்க போற ரூல் ட்ரைட்ஸ் ஆஃப் லீடர்ஸ். அதாவது ஒரு லீடர் கொண்டிருக்க வேண்டிய பண்புகளை அவர் எதாவது சொல்றாருன்னா, இது பிரசிடென்டா இருக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நாம எந்த ஒரு டீமை லீடரா இருந்து வழி நடத்தினாலும், அது ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், டெக்னிக்கல் டீமா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம், அந்த லீடர் இந்த பண்புகளோட இருக்கணும்னு சொல்றாரு. முதலாவது பண்பு, ஒரு லீடர் கண்டிப்பா விஷனோட, அதாவது நோக்கத்தோட இருக்கணும். ஒரு நோக்கம் இல்லாம உங்களால ஒரு லீடரா ஆகவே முடியாது. ரெண்டாவது பண்பு என்னன்னா, ஒரு லீடரால யாரும் பயணிக்காத வழியில பயணிக்க முடியுமா இருக்கணும். சாதாரணமா நாம எல்லாரும் போன வழியில தான் போக பார்ப்போம். பட் ஒரு லீடர் யாரும் பயணிக்காத வழியை தான் தன்னோட வழியை தேர்ந்தெடுப்பான். அடுத்த பண்பு என்னதுன்னா, ஒரு தலைவன் கண்டிப்பா முடிவுகள் எடுக்கிறதுக்கான தைரியத்தோடு இருக்கணும்னு சொல்றாரு. அடுத்த பண்பு என்னதுன்னா, ஒர்க் வித் இன்டெகிரிட்டி. அதாவது ஒரு லீடர் எப்பவும் நேர்மையா செயல்பட்டு ஜெயிக்கணும்னு சொல்றாரு. The leader, not only to become the president, to give any political leadership or technological leadership, you have to have traits one leader should have. Number one, leader must have a vision. Without a vision, he will not be a leader, he or she. So leader must have a vision. The second one, leader must be able to travel into an unexplored path. Normally tendency to travel the well laid out path, but the leader, he takes path of untraveled path. Next one, leader must have a courage to take decision. That's our problem today throughout the world. Leader must have a courage to take decision. Every action of the leader should be transparent. You know what I mean? The leader should work with integrity and succeed with integrity. ஆறாவதா நம்ம பார்க்க போற ரூல், இமேஜின் த அவுட்கம். அதாவது நீங்க ஒரு கண்டுபிடிப்பாளரா ஆகணும்னா உங்ககிட்ட இருக்க வேண்டிய பண்புகளை அவர் எதை சொல்றாருன்னா, கண்டுபிடிப்புகள் கிரியேட்டிவ் மைண்ட்ஸ்ல இருந்து வெளிப்படுற ஒண்ணு. நம்மளோட மைண்ட் தொடர்ந்து வேலை செஞ்சு நாம எந்த ஒன்றை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோமோ அதோட இறுதி விளைவை, அவுட்கம் கற்பனை செய்ய வைக்கும். டெலிபோனை கண்டுபிடிக்கிறப்போ கிரஹாம் பெல் அது எப்படி கடைசியா வெளியே வரும்னு அவரோட மைண்ட்ல இமேஜின் பண்ணிருப்பாரு. இப்படி இறுதி விளைவை இமேஜின் பண்றதோட சேர்த்து தொடர்ந்து எஃபோர்ட் போடுறதால இந்த யூனிவர்ஸ் உள்ள எல்லா ஃபோர்ஸும் ஒன்று சேர்ந்து அந்த மைண்டுக்காக வேலை செஞ்சு அந்த இமேஜின் பண்ணப்பட்ட கண்டுபிடிப்பை வெளியே கொண்டு வரதுக்கு வழிவகுக்கும். ஃபோக்ஸ் இதை புரிஞ்சுக்கொள்ள கஷ்டமா தான் இருக்கும். பட் இதை ஆழமா கவனிச்சிங்கன்னா அதுல நிறைய மீனிங்ஸ் இருக்கு. If you want to be innovators, I am going to give you what type of characteristic you must have. Invention and discoveries have emanated from creative minds that have been constantly working and imagining the outcome. The telephone, he was imagining the outcome in the mind. With imaging and constant effort, all the forces of the universe work for that inspired mind, thereby leading to invention and discoveries.
நாம பார்க்க போற 7வது ரூல் என்னன்னா be a teacher. You have many accomplishments. You've written books. You've served as president. You're an aerospace engineer. You've been a professor. But you say the title you like best is the title of teacher. Why is that? அதுக்கு அவரோட 10 வயசுல இருக்கிறப்போ அப்போ செகண்ட் வேர்ல்ட் வார் போய்கிட்டு இருக்கு. அந்த நேரம் அவரோட 5th கிளாஸ் சயின்ஸ் டீச்சர் மிஸ்டர் சிவசுப்பிரமணியம் ஐயர் அவரு கிளாஸ்க்குள்ள வர்றப்போவே அவரோட ரேடியேஷன் ஆஃப் நாலேஜை கிளாஸ்ல உள்ளவங்களுக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சுதான். அது மட்டும் இல்ல பியூரிட்டி ஆஃப் லைஃப், அதாவது வாழ்க்கையின் தூய்மையையும் அவரால் உணர முடிஞ்சுதான். அவர் கத்துக் கொடுத்த வழியில தான் அப்துல் கலாமோட கனவுகள் வடிவமைக்கப்பட்டது. அந்த டீச்சர் தான் அவருக்கு லைஃப்ல ஒரு விஷனை, அதாவது நோக்கத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, டீச்சர்ஸ்க்கு மட்டும் ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கு. எதுக்குன்னா இளைஞர்களோட மைண்டை வளர்க்கிறதுக்கு, வளப்படுத்துறதுக்கு, அவங்களுக்கு கனவுகளை வழங்குறதுக்கு, அவங்களோட கனவுகளை வளப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்றாரு. என்ன அவங்க அதனால சமூகத்துல நல்ல மனிதர்களா ஆவாங்க. சம்டைம் அவங்க டீச்சரை விட லைஃப்ல நல்லா வருவாங்க. என்ன ஆல்சோ ஒரு டீச்சருக்கு, அதாவது அப்துல் கலாமுக்கு யங் ரிசர்ச்சர்ஸோட சேர்ந்து வேலை பார்க்குற வாய்ப்பு கிடைக்கும். என்ன அவரு எப்போ ரொம்ப சந்தோஷப்படுவார்னா அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் PhD இருக்கிறப்போ மட்டும்தான். You know, I had a teacher when I was a young boy, 10 years boy, the Second World War going on. At that time, I used to see in my class, 5th class teacher, in science teacher, his name is Sivasubramania Iyer. He entered the classroom and we used to see the radiation of knowledge from him. When he enters the classroom, my teacher, I see radiation of purity of life. And the way he taught, my dream got shaped. What should be my way of life? He is the person, the teacher gave me the vision of my life when I was a young fellow. Now a teacher has got a fantastic opportunity to grow minds, to enrich the minds and give the dreams to the young people and nurture the dreams with them, and they will become a great human being. Sometime they will become better than you, but better than the teacher. So that opportunity you have. And also the teacher, like what I am doing, I am a professor, I can also do the research. Young researchers will be work with me. That's a great pleasure when they get the PhD. நாம் 8வது பார்க்க போற ரூல் follow your dreams. Sir, how did you become so great? How did I become so great? That's the question. Well, which class you are studying? 4th. What's your dream in life? I want to become a singer. Singer. Well, I don't know how big. I don't know. It's a relative term. So I personally believe you must have a dream. Say, I must have a dream. I must continuously acquire knowledge. I must continuously acquire knowledge. Hard work Hard work and perseverance. and pursuance. Not afraid of problems. Not afraid of problems. Then you will be successful, okay? Always you ask, what is your passion? That passion should lead you what you want to specialize. Every father and mother may like to be a doctor, engineer and manager like that. But what is important, children dream what they want to be. We have to respect the children's dream, that is passion. நாம பார்க்க போற 9வது ரூல் என்னன்னா கீப் லேர்னிங், அதாவது தொடர்ந்து கத்துக்கொள்றது. அவர் என்ன சொல்றாருன்னா, நாம கத்துக்கொள்றதுக்கு கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணப்படுது. கிரியேட்டிவிட்டி நாம சிந்திக்கிறதுக்கு வழிவகுக்கும். என் சிந்தனை நமக்கு அறிவை வழங்கும். என் அறிவு உங்களை சிறந்தவனா ஆக்கும். Learning gives creativity. Creativity leads to thinking. Thinking provides knowledge. Knowledge makes you great. அவ்வளோதாங்க 9 ரூல்ஸும். இந்த 9 ரூல்ஸ்ல 3வது ரூல் தான் என்னோட பர்சனல் ஃபேவரட் ரூல். உங்களோட பர்சனல் ஃபேவரட் எதுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி சக்சஸ்ஃபுல் பீப்புளோட ரூல்ஸ் ஃபார் சக்சஸ்ன்னு ஒரு பிளேலிஸ்டே பண்ணிருக்கோம். அதுக்கான லிங்கை மேல ஐ பட்டன்லையும் உங்க முன்னாடி உள்ள ஸ்கிரீன்லையும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டைம் இருந்தால் அதையும் செக் பண்ணிருங்க. என் கடைசியா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.